எடப்பாடியை விமர்சித்து வந்த தினகரன் இபிஎஸ்ஸின் டெல்லி விசிட்டுக்கு பின் அமைதியானது ஏன்? நீங்கள் சொல்லுங்கள். அவர் அப்படி அமைதி ஆயிட்டாரா? அண்மையில் டிடி தினகரன் அவர்களோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நம்ம இதை பற்றி நிறையா நம்ம ஷோவில் டிடி தினகரனுடைய அமமுக குறித்து நம்ம தொடர்ந்து பேசுகிறனால அவரும் ஆர்டிஎக்ஸ் ஷோலாம் பார்க்குறாரா சொல்லிட்டு இருந்தார். நிறைய விமர்சனங்கள் பாராட்டுகள்லாம் முன் வச்சார். தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2026 தேர்தலை மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல, அமமுகவுக்கு இது ஒரு வாழ்வாசாவா தேர்தல். ஒரு பெரிய இலக்கை நோக்கி அதிமுக மாதிரியான 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் ஒரு சரியில்லாத தலைமையின் கீழே இயங்கிட்டு இருக்கிறத மீட்கிறதுக்காக தான் அமமுக உருவானுச்சு. நான் கட்சியை தொடங்கின போது என்னை நம்பி பல மாவட்டங்கள்லேருந்து இன்னைக்கு எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக இருக்க வேண்டிய ஆட்கள், இன்னைக்கு ஒருவேளை அவங்க அதிமுகலையோ திமுகலையோ இருந்திருந்தாங்கன்னா நல்ல பதவியில் இருந்துறவங்க என் கூட இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன். குறைஞ்சபட்சமாக ஒரு இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாதான் என்னை நம்பி வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமமுகவில் குறைஞ்சபட்சமாகவே ஒரு 50-60 பேர் எம்எல்ஏ கேண்டிடேச்சர் ஆட்களாகவே இருக்காங்க. ஸோ அவங்க இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க அமமுகவே சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படி ஒரு கனவு இருக்குது. நான் என்னுடைய கட்சி பொதுக்கூட்டத்தில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு அரசியல் எதிர்காலம் உறுதி கொடுத்துருக்கேன். நான் அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் என்டிஏ ஆப்ஷன் குறித்து நம்ம ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தோம். இந்த கமெண்ட்டை சொன்னேன், நீ ஒரு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை போட்டு நேராக என்டிஏக்கு போயிடுவார் அப்படின்னு. அப்புறம் அவர் ஏன் நீங்கள் மறைஞ்சு பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போனீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் குறிப்பிட்ட அன்றைக்கி நான் அமித்ஷாவை பார்க்கல, ஆனால் அதற்கு முந்தைய 2-3 நாட்களில் நான் பார்த்துருந்தேன். என்ன பொதுவாக இந்த சந்திப்பு ஒன்றும் மறைமுகமான சந்திப்பு கிடையாது, சந்திக்கக்கூடாத சந்திப்பெல்லாம் இல்லை. நாங்கள் என்டிஏல இருந்திருக்கோம். 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஒரு ஒருங்கிணைந்த பார்ட்னராக நம்ம இருந்திருக்கோம். அவங்க இந்த எலெக்ஷனில் நம்ம கூட வரணும்னு கேட்டாங்க. நமக்கு சில தயக்கங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு அமமுக போவதில் எங்களுக்கு இன்னமும் தயக்கம் இருக்கிறது. எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகளை நான் அமித்ஷா கிட்ட முன் வச்சுருந்தேன். சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை, வேறு சில விஷயங்கள்லாம் அவங்க இதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற போது நம்ம வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவங்கள்ட்ட சொல்கிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. நாங்கள் தாவேக்காவோடு பேசி கொண்டிருக்கிறோம், திமுக தரப்பும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறது, என்டிஏவும் எங்களை கூப்பிடுறாங்க. அமமுகவுக்கான டிமாண்ட் 2026 தேர்தலில் இருக்குது. இதை எவ்வளவு தூரம் பாசிபிளி மெட்டீரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூட்டணி வச்சா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், உங்கள்கிட்ட சொல்லாமல் ரகசியமான கூட்டணி வைக்க முடியாது நெல்சன் அப்படின்னாரு. ஷோவில் சொல்கிறேன்னே அப்படின்னு நான் சொன்னேன். அடிப்படையில் அமமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்டிஏவுக்கு திரும்புவதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் ஒரு டிஎம்கேவை வீழ்த்துறதுக்கு வேறு என்ன பாசிபிலிட்டின்னு, டிஎம்கே கூட போகிறதுல அவங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பல ஆண்டுகளாக எதிர்கட்சி தீய சக்தியெல்லாம் சொல்லி ஒரு கட்சியை எதிரியாக கட்டமைத்து விட்டு திடீர்னு ஒரு இடத்துல மூவ் ஆகிறது அவங்களுக்கு கஷ்டமான ஒன்று. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிமுக பாஜக கூட்டணி இந்த நிமிஷம் வரைக்கும் முடிவெடுக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு நபர் தான் காரணம். அந்த நபர் பேர் ஓ பன்னீர்செல்வம். ஓபிஎஸ்க்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா டெல்லி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் சசிகலா இல்லை, அதாவது அவங்க உள்ள என்ன கேட்டாங்க, இவர் என்ன சொன்னாருங்கிற கதையெல்லாம் இல்லை. டெல்லிக்கு வந்தாலும் அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்தாலும் என் ஸ்டாண்டு ஒன்று தான், ஓபிஎஸ்க்கு சசிகலாவுக்கும் இடமில்லை. அமமுகவை அவர் எந்த இடத்துலையுமே இந்த நிமிஷம் வரைக்கும் கட்டண்டிடாக ரிஜெக்ட் பண்ணல. வேண்டாம், கூட்டணி கிடையாது, வாய்ப்பு இல்லைங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லலை. அமமுகவை ஒரு ஒருங்கிணைந்த என்டிஏவுக்குள்ள, அதாவது அமமுகவுக்கு அதிமுக தொகுதிகளை ஒதுக்காது, அதிமுக பாஜகவுக்கு தொகுதிகளை ஒதுக்குவாங்க, பாஜக உள் ஒதுக்கீடாக அமமுகவுக்கு தொகுதிகளை பெற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் பொதுவாக இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அதிமுகவோட ஓட் பேங்க்கும் அமமுகவோட ஓட் பேங்க்கும் ஒரே மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. 2 பேரும் ஒரே மாதிரியான தொகுதிகளை கேட்பாங்க. இந்த சிக்கலை எப்படி தீர்க்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஓபிஎஸ் எடுக்க போகிற முடிவு தான் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி காத்து கொண்டிருக்கிற முடிவு. ஓபிஎஸ் என்டிஏல ரீட்டைன் ஆனார்னா, ஓபிஎஸ் டிடிவி இருந்தாலும் கூட அந்த கூட்டணி ஜெல் ஆகாது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓபிஎஸ் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்து பாஜக ஒரு பியர் ப்ரெஷர் கொடுத்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் உள்ளே சேர்த்தாங்கன்னா எந்த அளவுக்கு தலைவர்கள் தங்களுக்குள்ள அதை கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், தேர்தல் பிரச்சாரங்களை எப்படி அது எடுபடும் அப்படிங்கிறது. ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவுக்கு போகிற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? நான் அது என்டிஏ வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் என்டிஏ தான். தாவேக்கா எனக்கு டிடிவி அண்ட் ஓபிஎஸ் 2 பேருமே தாவேக்காவுக்கு போவதற்கான சூழலோ அரசியல் முக்கியத்துவமோ இப்போ நடக்கிற காட்சிகளை வச்சு பார்க்கும்போது மூவ் ஆவாங்கன்னு எனக்கு தோணலை. செங்கோட்டையனே சொல்கிறத நிப்பாட்டிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஓபிஎஸ் என்ன முடிவெடுப்பார் சார்? இல்லை, ஓபிஎஸ்ஸை விடுங்க,
நீங்க அதிமுக வந்து இவ்வளவு பிரச்சனைகளை வைத்து கொண்டுதான் திமுக கூட்டணியை பார்த்து காங்கிரஸ் கை நழுவுதுன்னு சொல்லிட்டு இருக்காரா? நீங்க இப்ப சொன்ன ஆர்குமெண்ட்ல நம்ம கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணியில பாஜக அதிகார பகிர்வுன்னு பேசிக்கிட்டு இருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறாங்க. வர வாய்ப்புள்ள தேமுதிகவும் அதையே சொல்லுது. ஏன் புதிய தமிழக கிருஷ்ணசாமி அத்தான் சொல்றாரு, டிடிவி தினகரன் பொதுக்குழுவில் அதை தெளிவா சொல்றார், எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், இங்க இருக்கக்கூடிய சிலர் வந்து அமைச்சர்களாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை வைத்துக் கொண்டு நீங்க எதிர்க்கட்சி கூட்டணியை பார்த்து காங்கிரஸ் போயிடுச்சு என்று சொல்லிக் கொண்டிருப்பது எவ்வளவு பொருளுடையது? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, நாம செய்கிற இந்த விவாதங்கள் எல்லாமே இந்த தேர்தல் நேரத்தில் அறுவடை குறித்து கவலைப்படுகிற அரசியல் கட்சிகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்களே ஒழிய மக்களினுடைய மனங்கள் குறித்தோ அல்லது மக்கள் மன்றத்தில் இவர்களுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்பது குறித்தோ கவலைப்படுவதில்லை. தேர்தல் நேரத்தில் அரண்மனையில உணவு மேசையில் அமர்ந்து கொண்டு கூட்டணிகளை முடிவு செய்து அதன் மூலம் இடங்களை பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கிவிடலாம் என்று சொன்னால் இந்த ஜனநாயக தேர்தல்களுக்கு என்ன பொருள் இருக்கிறது? நீங்க மக்கள் மத்தியில போய் களமாடி மக்களினுடைய ஒரு தவிர்க்க இயலாத சக்தியாக நீங்கள் உருவாகி இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டங்களிலே மிக வீச்சானது 1965 போராட்டம் இல்லையா? அப்படி ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் திமுக ஆட்சி கட்டில 75 ஆண்டுகளாக அமர்ந்திருக்கிறது. அப்போ மக்கள் மத்தியில போய் களமாடி உங்களை வந்து நீங்க போய் கேட்க எந்த அவசியமே இல்லாம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்குவதற்கு நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. மாறாக அரண்மனைக்குள் உட்கார்ந்து கொண்டு உணவு மேசையில் பேசி நீங்கள் இடங்களை வாங்கி வெற்றி பெற்று விடலாம் என்று சொன்னால் மக்கள் உங்களுக்கு எத்தகைய தீர்ப்பு அளிப்பார்கள் என்பதை நீங்க சேர்த்தம் பார்த்து